மத்தியானம் பார்த்தீங்கன்னா கோழி பிரியாணி சொன்னான். கோழி பிரியாணி வந்துடுது. பசிக்குது, எதையே தான் சாப்பிடணும் பாருங்க. செக்இன் கவுண்டர் அடியில் வந்து நிற்கிறேன்னா என்னதுக்குன்னா செக்இன் பண்ணுறதுக்கு பாருங்க. சரியான சார் நம்ம எமிரேட்ஸ் ஃப்ளைட்லாம் போகிறோம். எங்கேன்னு சொன்னால் இலங்கைக்கு துபாய் டிரான்சிட், துபாயிலேருந்து கொழும்பு. இது பாருங்க எவ்வளோ பேர் நிற்கிறோம்னு சொல்லி. கதிரை இல்லாப்பா தான் இதில் இருக்கிறேன். இரவு 11 மணிக்கு விமான பயணமாம். நான் மாறி 9 மணின்னு சொல்லி பார்த்து போட்டேன். 11 மணிக்கு ஆனால் விமான பயணம் எப்படி இருக்க போதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்க. இரவு பயணம். அப்புறம் அங்கால வந்து கிட்டத்தட்ட 5 மணித்தியாதுக்கிட்ட டிரான்சிட் துபாயில். அப்புறம் அங்கே மாலத்தீவில் நிப்பாட்டிவிடமாம். செக்இன் தொடங்க போயிடும். அப்போ அதுக்கு வண்டி பார்த்தீங்கன்னா இமிக்ரேஷனுக்கு போக போகிறேன். இரவு பாருங்க எப்படி பரபரப்பாக இருக்குன்னு சொல்லி. என்னென்னா இப்போ மொரிஷியஸ் டியூட்டி ஃப்ரீ அடிக்க வந்து நிற்கிறேன். ஏதாவது போகிற நேரமாக வாங்கி கொண்டு போவோம்னு சொல்லி. மற்ற நாடுகளோட ஒப்படைக்க இங்கே பொதுவாகவே மலிவாக இருக்குது. டியூட்டி ஃப்ரீயில் போய் சாமானை வாங்கி போட்டு நான் அப்படியே என்னுடைய கேட் அடிக்க போக போகிறேன். சரி, போர்டிங்கெல்லாம் முடிச்சுட்டு நான் இப்போ ஃப்ளைட்டில் வர போகிறேன். சரியோ, சந்திப்போம். எமிரேட்ஸில் டபுள் டேக்கர் ஃப்ளைட்டில் தான் நிற்கிறேன். கேன் ஐ டேக் வீடியோ? தேங்க்யூ. எமிரேட்ஸ் ஃப்ளைட்டுக்குள்ளுக்கு வந்துட்டேன் பாருங்க. இது பாருங்க எமிரேட்ஸ் ஃப்ளைட்டில் வந்து ரிப்போர்ட்டுன்னு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. இதான் நான் எடுத்த சீட். என்னுடைய வந்து கரையில் இருக்குது. ஆப்பிள் ஜூஸ் நீங்கள் மாறண்டேவா ஏர்போர்ட்டு போகணும். அப்படி கொஞ்சம் மேலே தூக்குவீங்க. அப்படி இது கூட சாயத்தான் தூக்கும். அப்படி எண்ணெய் மட்டும் கொண்டாடுங்க. இல்லைன்னா தூக்கம் வரலாம் கிடைக்கும். சரி. துபாய் டியூட்டி ஃப்ரீயில் நிற்கிறேன். இப்போ எங்கேன்னு சொன்னால் அதாவது இலங்கைக்குரிய விமானம் 9:40க்கு இங்கே இருந்து 23வது கேட்டுக்கு போவேன். வணக்கம். உங்களை நான் வந்து 5 மணி ஃப்ளைட். ஓ மடகாஸ்கர் 7 மணி ஃப்ளைட் நீங்க சொன்ன. அது நான் மாறி பார்த்துட்டேன். நான் துபாய் நேரத்தை பார்த்துட்டேன். துபாய் பிறகு நான் எங்கே அந்த 2 பேரை சாந்திச்சு நான் மடகாஸ்கரில் இருந்து வந்தாங்க இங்கே ஃப்ளைட்டில் பார்த்துனீங்களா? ஒரு மெல்லியானா ஒரு ஐயா நிறைய பேர் வந்து கேட்டை மாற்றி போட்டாங்க. என்ன 11 இப்போ 23. துபாய் ஏர்போர்ட்டுக்கு வந்த இடத்துல இலங்கையை சேர்ந்த 3 பேரை சந்திக்கிறான். இங்கே ஒரு வெள்ளக்கிற அம்மாவும் நிற்கிறா. வணக்கம். வணக்கம் அண்ணா. என்ன பேரு கூட? சரி சரி. இந்த காது அடிச்சு போட்டு ஃப்ளைட்ல. உங்களோட பேர் மாத்தலையில் இருக்கணுமா? போனா பார்க்கலாம். இத்தாலியிலேருந்து வந்து சரி சரி. 2 பேரும் விட்டாங்க. 3 பேரும் விட்டாங்க. இத்தாலியில் இந்த சொந்தக்காரங்க விட்டாங்க. தமிழ் பேசுறது முந்தி இப்ப முஸ்லிம் ප්‍රශ්න හිතුණාට අපි හැම ඔක්කොම අපි ඔක්කොම මුස්ලිම් එකයි. යාළුවෝ කවදාවත් රණ්ඩු වෙන්නේ නැහැ. ඒක තමයි ඒ කඩිය අර උඩ ඒ කැන්ඩියේ පත්තේ හොඳ තමයි කතා කරනවා. නෑ ඊයේ පෙරේද දැන් මාතලේ තේරු තිබ්බා. අපි යනවා ඒක. තේර. එතකොට යාළුවගේ ඔක්කොමලා කියන්නේ අපි යාළුවෝට කැම කියනවා. ඒක තමයි. හරි.
මායම් මරාගත්තා. අම්සාට පොඩියම ඔව් මම නෑ මම ඔයා මෙතන වැටුනොත් එහෙම ලංකාවට ගිහිල්ලා වෙනම දෙයක් නෙමෙයි. ඔව් මේ එහෙම ප්‍රශ්න නෑ අපිට. I know යබොත් එකලේ අනේ ඔව් good luck අයියේ good luck صباح الخير نرحب بكم على متن رحلة flight ku வந்துட்டேன் பாருங்க மாலதீவு ஏர்போர்ட்டில் வந்து நிற்குது இந்த விமானம் என்னென்னா இன்னும் ஒரு மணித்தியாலத்தில் இலங்கைக்கு வலிக்கணும் அதாவது கொழும்புக்கு வலிக்கணும் என்னென்னா கிட்டத்தட்ட ஒரு மணித்தியால் டிரான்சிட் இங்கே அதாவது வந்து எரிபொருள் நிரப்ப போயிடும் பெட்ரோல் நிரப்ப போயிடும் அதோட வந்து அகலை மேதி கொண்டு போயிடும் பார்ப்போம் என்ன மாதிரி எப்படி இருக்குமான்னு சொல்லி மற்ற சீட்டுக்கு பக்கத்தில் இருந்தாக்க ஒருத்தருமே காணையில் அங்கே ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு பார்த்தீங்களோ இப்போ வந்து இலங்கை நேரப்படி 6:30 கொடுக்க சைனீஸ் ஆகலாம் நிற்கிறோம் விகே 652 துபாய் பாருங்க ரெட் லைட் எரியுது சிவப்பு லைட் எரியுது ஏர்போர்ட்டுக்கு வழியாக நிற்கிற சென்னத்தை பாருங்க எவ்வளோ பேர் அங்கே இதுதான் நான் இரவு வந்து தங்கியிருந்த ஹோட்டல்னு சொன்னால் ஹாஸ்டல்னு சொல்லலாம் இதில் ஒரு சாப்பாடு கடை இருக்குது வணக்கம் யாழ்ப்பாணத்து சுதன் இப்போ எங்கே வந்து நிற்கிறேன்னு சொன்னால் அதாவது இலங்கையில் கொழும்பில் கட்டுநாயக்கான்னு சொல்கிற இடத்துல வந்து நிற்கிறேன் இப்போ என்னத்துக்கான்னு சொன்னால் இங்கே இருந்து இந்தியா போக போகிறேன் இந்தியான்னு சொன்னால் தமிழ்நாட்டுக்கு போக போகிறேன் தமிழ்நாட்டுக்கு என்னத்துக்கு அப்படி போக போகிறேன்னு சொன்னால் தமிழ்நாட்டிலேருந்து கேரளா போக போகிறேன் கேரளாவுக்கு ஒரு விஷயமாக தான் போகிறேன் அந்த என்னன்னு சொல்லி அங்கே போய் உங்களுக்கு சொல்கிறேன் மற்றது தமிழ்நாட்டுக்கு வந்து கப்பலோட போதும்னு சொன்னேன் நான் தமிழ்நாட்டுக்கு கப்பல் ஓடுறேன்னு சொல்லி நம்பி ஏமாந்து போனதான் மிச்சம் அதான் நான் ஏற்கனவே புக் பண்ண ஃப்ளைட்லேயே போகிறேன் கிட்டத்தட்ட 50,000 ரூபா இலங்கை காசுக்கு புக் பண்ணினான் இந்த ஹாஸ்டல் அதாவது இந்த ஹோட்டல் வந்து ரூம்ஸும் இருக்குது டொமிட்ரியும் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு $5 நான் புக் பண்ண ஹாஸ்டல் வந்து $5 டச்சோடு சேர்த்து $6 இந்த 1,800 ரூபா இலங்கை காசுக்கு மற்றது வந்து இங்கே ரூமும் இருக்குது நீங்கள் வந்து தங்கலாம் இதை புக்கிங்.comலாம் புக் பண்ணி போட்டு வந்தேன் நான் இந்த இடத்துல இருந்து கிட்டத்தட்ட 2.5 கிலோமீட்டர் தூரத்தில் அந்த இடம் இருக்குது பாருங்க வைஃபையும் இருக்குது இதில் அந்த நம்பர் ஏர்போர்ட் சகரதம் இருக்குது இந்த நம்பர் எல்லாம் இருக்குது பாருங்க இப்போ என்னென்னா காலம்ப சாப்பாடு சாப்பிட போகிறேன் இந்த ஏர்போர்ட்டுக்கு அதாவது இந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே சாப்பாடு கடை ஒன்று இருக்குன்னு சொல்லி போட்டிருக்கேன்னா நான் கொண்டு போலாங்கெல்லாம் போய் பார்ப்போம் என்னென்ன சாப்பாடோ தெரியல சிங்கள சாப்பாடு நல்லா இருக்கும் ஹலோ ஃபுட் வாட் மாலு ரைஸ் எப்பா நிக்கல் இது ஒரு சிங்கிளாக அந்த பாட்டு படிக்குது சின்ன சாப்பாடு கடை இங்கே வேணும் இது வேணும்னா டோஃபி கொடுக்குற ஃப்ரைட் ரைஸ் வேண்டாமன் நான்
என்னென்னா இந்த கட்டுநாயக்கா நிகம்பு என்ற இடத்துல இருக்கிற கூடுதலான ஆட்கள் வந்து நிகம்பு என்ற இடத்துல இருக்கிற கட்டுநாயக்கா இந்த ஊரில் வந்து கூடுதலாக கிறிஸ்தவ மக்கள்லாம் கூடுதலாக வசிக்கணும். ஏண்டா நீர்கொழும்பு அந்த கரையோர பிரதேசம் எல்லாம் கூடுதலாக இலங்கை ஒப்படைக்க கரையோர பிரதேசம் வெள்ளக்காரர் வந்து அங்கே அதாவது கரையோர பிரதேசம் கிறிஸ்தவ மதத்தை தான் பின்பற்றினோம். இந்தியாவில் புத்த சமயம் இருக்குது குறைவு. ஒரு கதை ஒன்று இருக்குது என்னென்னா இலங்கையில் நீர்கொழும்பு மாவட்டத்தில் இது இருக்கிற சரி இருந்த முக்கால்வாசி பேர் வந்து தமிழர்கள். அவையில் வந்து எங்கேருந்து வந்த வேண்டாம் இந்த வடக்கு கிழக்கில் அந்த யுத்தம் நடந்த காலத்தில் அந்தஜன நேரம் வந்தது. இப்போ அதனால் வந்து கூடுதலாக இப்போ தமிழர்கள்லாம் நான் வந்து மொழி வந்து மாறி போட்டினோம் பெரும்பெருமை அப்படியே இருந்து. ஏன்னா நான் போகிற இடங்களில் கூடுதலாக தமிழ் படங்கள் தமிழ் டிவி அதெல்லாம் பார்க்குறவங்க. இதான் வந்து இந்த இடத்துல இருக்க சாப்பாடு மீன் குழம்பு சோயா மீட் கோவா சம்பல் ரூம்ஸ் இருக்குது. ஹாஸ்டலுண்ட உள்பக்கம் எப்படி இருக்கிறான்னு சொல்லி போய் பார்ப்போம். அதில் வந்து கழிப்பறைகள் இருக்குது. கழிப்பறை குளிக்கிற இடமெல்லாம் அந்த பக்கம். இதில் பாருங்க டொமிட்ரி என்று போட்டிருக்கீங்கன்னா டொமிட்ரின்னு சொன்னால் ஹாஸ்டல் அதான் அது இங்கே உள்ளுக்கு தான் இருக்குது. மற்றது மேலே வந்து வாஷ்ரூம் இப்படி மேலேயும் போகுது. டொமிட்ரி ரூம்ஸ் எல்லாம் இருக்குது. மற்ற சொல்லப்போனால் இது ஏசி இந்த டொமிட்ரி ஃபேனும் இருக்குது பாருங்க. ஏசி குருவியில் ஃபேனு குருவியில் இதுதான் ரூம் அறை பாருங்க. அறை நல்ல சுத்தமாக இருக்குது. பெட்ஷீட் எல்லாம் தருவினோம் துவாயும் தருவினோம். ரூம் நம்பர் 102. இது அடுத்த ரூம். ஹாஸ்டலாக காட்டுறேன் பாருங்க. அதாவது வந்து உங்களுக்கு பகிர்ந்து படுக்கிறாரு தான் இது. ரெண்டா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கட்டில் இருக்குது. நாங்கள் வெளிநாடுகளில் நான் உங்களுக்கு காட்டியிருப்பேன். அங்கே வந்து தட்டாக இருக்கும். இங்கே வந்து ஒவ்வொரு கட்டில் ஆனால் திரை போட்டு மறைச்சி வச்சுருப்பேன். நம்ம அடுத்த ஆளுண்ட இது படுக்கிறதெல்லாம் தெரியாது. இது கலப்பு டோமிட்ரி. இதேண்டா நீங்கள் ஆணும் பெண்ணும் படுக்கலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் ஒரு ஆள் தானே ஒரு கட்டில் ரெண்டா. இப்போ ஆண் பெண்ணும் விரும்பினா இப்போ ஆணும் பெண்ணும் வந்து இந்த ஒரு இதுக்குள்ளேயே டொமிட்ரி வேறு கட்டில் தருவினோம். ஆனால் நான் வந்து இது இல்லாமல் அதை மிக்ஸ்டுன்னு சொல்கிறவ தண்ணியும் தருவினோம். ஃபேன் பாருங்க ஒரு கட்டிலுக்கும் ஃபேன் இல்லை ஆக்கள் இருந்த போட்டினோம். இந்த விலைக்கு பரவாயில்லை. இதுதான் கழிப்பறை. ஓரளவு பரவாயில்லை சுத்தமாக தான் இருக்குது பாருங்க. ஊபர் படித்த நான் එන්න තුනොත් හදිසියට ටකලා පිටින් ஓ එමෙ තමයි පිටින් දැම්මොත් එනවා ඕන තැනක Uber එකට කැමති නෑ කට්ටිය දැන්. කට්ටනායක සන්දි இல்ல මේ බස් ස්ටොප් නේ කට්ටනායකේ. කට්ටිය බස් ස්ටොප්. එයාපෝට්කුරිය ඉඩම් මම මේ ඩිපාචර් තාම ඕපන් වෙලා නැහැ මේ පාරේ. දැන් තාම ඒ කියන්නේ හයිවේ. ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. පාර බැගේජ් නෑ මේ පැත්තෙන් බහින්නේ. මොකුත් නැහැ. ඔව්. சரி යන්න ඇතුලේ යන්න බෑ. அவ்வளோண்ணே. ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டேன் பாருங்க. ஏர்போர்ட்டில் நிற்கிறேன் சேனத்தை. எவ்வளோ சேனம் பண்ணி போகிறதுக்கு நிறைய இப்போ சிங்களாகலாம் கொடுக்கலாம் நிற்கும். எங்கே உள்ளுக்கு வந்துட்டேன். என்னென்னா நான் இந்தியா காசுங்க வந்து மாற்றி கொண்டு தான் போடுறேன். ஏன்னா இப்போ கட்டடியாக சொன்னவன் இலங்கை பெருமதி வந்து கொஞ்சம் பழையபடி குறையிடாமல் அதோட இந்தியாவில் போய் இலங்கை காசு இப்போ மாற்றிடலாம். அதுதான் சொன்னவன் இலங்கை காசு கொண்டு வரேன் இந்தியா காசு கொண்டு வரேன். உள்ளுக்கு வந்துட்டேன். செக்இன் பண்ணுற இடத்துக்கு வந்துட்டேன். செக்கினாயை முடிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ என்னென்னா இங்கே இந்த இமிக்ரேஷனுக்கு போகணும். நான் ட்ரோன் வந்து வச்சது என்னுடைய சாதாரண டோல் பேக்கிலான்
ஏனெண்டா மற்ற பேக் கிடக்குது தான், நான் அது என்னடா கொண்டு தெரியல கஷ்டம் பண்ணுறதுல நான் இதில் மட்டும் வச்சுனான். இப்போ எனக்கு லவுஞ்ச் இருக்குது, லவுஞ்சுக்கு போகணும் பார்ப்போம். $366. ஆனால் விலை தான் இங்கே, சும்மா டிஸ்கவுண்ட் ஒன்று போடுறோம், சரியான விலை. இமிக்ரேஷன் முடிச்சுட்டு வந்துட்டேன். என்ன கட்டம்னு சொன்னால் இந்தியாவுக்கு தான் போகிறேன். நான் 1008 கேள்வி கேட்டேன். அது நான் டியூட்டி பண்ண சொல்லலை, டியூட்டி பண்ண சொல்லிங்கன்னா கூட நான் விட்டுருக்கேன். ஏர்போர்ட்டுக்குள்ளுக்கு வந்துட்டேன், செக்இன் முடிச்சு போட்டேன், எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ என்னென்னா கேட்டுக்கு போகணும். அதுக்கு முதல்ல எனக்கு அந்த லவுஞ்ச் இருக்குது, லவுஞ்சுக்கு போய் சாப்பிட்டுட்டு இல்லை மிஷின் இருக்குது பாருங்க மசாஜிங், இதில் ஃப்ளைட் டிக்கெட் புக் பண்ணான்னு சொன்னால் trip.com சொல்லலான்னு புக் பண்ணினான். இப்போ அது என்னென்னா அதில் வந்து என்ன லவுஞ்சுன்னு சொல்கிறது. இப்போ அதுக்கு தான் போக போகிறேன். போய் அங்கே எவ்வளவும் சாப்பிடலாமா, இங்கேயே லவுஞ்ச் எப்படி இருக்குமான்னு சொல்லி பார்ப்போம். இதான் எனக்கு முதல் தரம் இந்த இலங்கையில் இருக்கிற இந்த லவுஞ்சுக்கு போகிறது. குழந்தை பராமரிப்பு எல்லாம் இருக்கா. நான் போகிற விமானம் வந்து இண்டிகோ, ஃபிட்ஸும் நிற்கிது, ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸும் நிற்கிது. வீடியோ எடுக்கக்கூடாது. தேநீர் கடை, பார்த்தீங்கன்னா கேட் அடிக்கு வந்துட்டேன். 12வது கேட். மத்தியான நேரம் போகிறேன் இந்தியாவுக்கு. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. லோஞ்சுக்கு வந்திருக்கிறேன்னு பாருங்க. மத்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு போக சரியாக இருக்கும். இவ்வளோ தான் லோஞ்சோ, எல்லாத்தான் வச்சுக்கிறாங்க பாருங்க. அது பெருசாக இருக்குமென்னு பார்க்க, இங்கே பார்க்க சின்னதாக கிடக்குது. நியூஸ் பேப்பர் எல்லாம் ஃப்ரீயாக பார்க்கலாமா. இதில் கேக்குகள் இருக்குது, ஐஸ் டீ, ஃபுல் ஜூஸ், சோடா. இதில் மத்தியான சாப்பாடு இருக்குது பாருங்க. அதாவது லஞ்சுன்னா உங்களுக்கு தெரியும் என்னண்டு, மத்தியான சாப்பாடு. இப்போ தான் சாப்பிட்டுட்டு வந்தேன், போய்க்கு சாப்பிடுவோம். தாய்லாண்ட் சாப்பாடும் இருக்குது பாருங்க. புனா சிக்கன், ஸ்டீம் பாஸ்மதி ரைஸ், இந்த பக்கம் தண்ணி போத்தில் பிஸ்கட் எல்லாம் இருக்குது, டீ எல்லாம் இருக்குது பாருங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பிஸ்கட் இந்த தண்ணியும் எடுத்துருக்கேன். இனித்தான் சாப்பாடு வரும், சாப்பிட வேண்டியதான். என்ன ஒரு கவலைன்னா இங்கே பழங்கள் இல்லையா. எல்லா இடத்துலையும் பழங்கள் இருக்குது, ஆனால் இங்கே பழங்கள் இல்லை. என்ன காரணமாக தெரியாது. இங்கே விற்கிற பழங்கள் இந்த விலைவாசிக்கு இவைகளுக்கு இங்கே லவுஞ்ச் கொடுத்து கட்டுப்படி ஆகாது போல். நான் மொரிஷியஸ், மடகாஸ்காரெலாம் போனால் நாங்கள் ஆப்பிள் அது இதெல்லாம் நிறைய இருக்கும். ஆனால் அங்கே வந்து கிட்டத்தட்ட இலங்கை காசுக்கு ஒரு $25 பெறுது USD. ஆனால் இங்கே வந்து $10,000 $30 கிட்ட வருது. ஆனால் இங்கே பழங்கள் இல்லை. அதான் உங்கள் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிற்குது. இது ஏர்போர்ட்டு அரவல் பக்கம் பாருங்க. ஒரு ஏர்லைன்ஸுன்ற இது இருக்குது, பஸ்ஸுகள் நிற்கிது. GBR பார்த்தீங்கன்னா இதான் இன்றைக்கு சாப்பாடு. இப்போ 1:50 ஃப்ளைட். இப்போ போர்டிங் வந்துருந்தோம், சாப்பிட்டுட்டு வலிக்கிடுவோம். பார்த்தீங்கன்னா 12வது கேட்டுக்கு போய் கொண்டிருக்கேன். சாப்பிட முடிஞ்சது. சாப்பாடுமே நல்லா இருந்தது.
இப்போ கேட்டுக்கு தான் போகணும் பேன். சுதன் சுதான் எப்படி இருக்கிறீங்க? எப்படியா சுதான் ஆமாம். ஐயோ நான் இப்போ சென்னைக்கு போகிறேன். சென்னை போகிறீங்க நாங்கள் லண்டன்லேருந்து வரோம் சென்னை ஆமாம் இந்தியா. அதில் போகிற மாதிரி இருக்கு. பார்த்த உடனே வித்தியாசம் வீடியோ எடுத்து கொண்டு வீடியோ எடுக்கலாமா? எல்லாரும் ஓடிக்கிறோம். இப்போ எந்த ஊர் நீங்கள்? லண்டன் லண்டன் யாழ்ப்பாணமோ? ராவச்சேரியில் வந்து திடீர்னு கையை கொடுத்து சந்திச்சவன். நன்றி என்னடா வெளிநாட்டுக்காரர் வந்தவன்னு சொன்னால் லண்டன்லேருந்து இலங்கை தமிழாக்கள் வந்தவன். இப்போ சந்திச்சு கதைச்சிட்டோம். எக்ஸ்கியூஸ் ஹலோ லேட் ப்ளீஸ் தேங்க்யூ. எங்கே இந்த கலர் வண்ணமயமான உடுப்பரோட போய் நம்ம தெரியலை. குழந்தை குட்டிகளை எல்லாத்தையும் ஏற்றி கொண்டு போயினா 12:14 ஃபைனல் கொண்டு போட்டிருக்கேன். இது 1:40 சென்னை. யா சிசிலியஸ் ஏழைன்னு தான் எல்லாம் போகிறது. கேட் முடிச்சு கேட்டுக்கு வந்து இப்போ உள்ளுக்கு வந்துட்டேன். என்னென்னா ட்ரோன் கொண்டு வரைக்கும் எனக்கு 1008 கேள்வி கேட்டுவேன். ட்ரோன் வந்து என்னத்துக்கு கொண்டு வரீங்களா இதுக்காண்டு அது அங்கே வச்சு கேட்டுவேன் செக்கிங்கில். அதெல்லாம் பேக் பண்ணி இங்கே கொண்டு வந்துட்டேன். ஆனால் என்னென்னா இப்போ இங்கே வச்சு கேட்கினா பேட்டரி ரிமோட் எல்லாமே என்னத்துக்கான்னு சொல்லி புரியும்பா எல்லாம் கொண்டு போகிறேன். அப்போ அப்புறம் பார்த்துட்டு உள்ளுக்கு வச்சுருக்கேன். என்ன இது மாறி போகிறணும் ஸ்ரீலங்கா இண்டிகோ நிற்கிறேன் பாருங்க. இண்டிகோ ஏர்லைன்ஸ். எமர்ஜென்சி சீட்லாம் கொடுத்துருக்கிறோம். என்ன எமர்ஜென்சி சீட்டு பக்கம் தான் வந்துருக்கேன். அதான் சீட் கிடைச்சது. कुर्सी के ऊपर लगे पैनल से अपने आप नीचे आ जाएंगे। आप अपनी कुर्सी पर बैठे रहें और ऑक्सीजन का प्रवाह शुरू करने के लिए ऐसे अपनी ओर खींचें और नाक और मुंह ढककर सांस लेते रहें। दूसरों की सहायता करने से पहले अपना मास्क सही तरीके से पहनें। इस विमान में 8 आपातकालीन द्वार हैं। ஏசியை நிப்பாடி போட்டு போல குறைவாக தான் பெருகுது. அதோட கடும் மாட்டம் தான் ஆடுது. இப்போ பனி மூட்டமாக கிடக்கு. என்ன மழை குணம் இல்லை, மழை காலம் இல்லை. சென்னைக்கு வந்தாச்சு. ஏன்டா இப்போ சென்னை நேரப்படி இல்லை தமிழ்நாட்டு நேரப்படி 3:30 மணித்தியால விமான பயணத்தில் வந்து சேர்ந்தாச்சு. பரவாயில்லை, சுற்றி வந்தாச்சு. இண்டிகோ விமானத்துக்குரிய ஆக்கள் நிற்கிறோம். ஏர்போர்ட்